41 பணத்தையும் விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மால போய் கேள்றா, அது எப்படி? விஜய் கேட்குறேன், திரிசா பண்ணாங்க எதனா பண்ணிட்டோம் பாதுகாப்பாக தானே? அடிங்கம்மா, உங்க வீட்டுக்காரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணான்னா நேரம் கழிச்சு தொங்க வீட்டில் நான் எங்கள் ஆத்தாளுக்கே பிறக்கிறேன், ஒரிஜினலாக சொல்கிறேன். சிவாஜி கிருஷ்ணி பொறுத்த நபரை வைத்துக்கொண்டு பெண் உறுப்பை வார்த்தையாக பயன்படுத்தி மேடையில், பொது மேடையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போய் பேசியிருக்கிறான். இதை திமுக ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறது. பேசுறதுக்கு நீங்கள் அனுமதி இல்லாமல் அவன் பேச மாட்டான். பல முறை நீங்கள் அவனை கட்டுப்படுத்த தவறி அவன் பேசியிருக்கிறானாக்கா, பெண்ணியத்தை பற்றி இதற்கு கனிமொழி அவர்களும் தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களும் நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்லணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் குலக்கடவுள்னு சொன்னீங்களா, அவர் பதில் சொல்லணும். துர்கா அம்மாவுக்கு கட் அவுட் வைக்கிறீங்களா, அந்த அம்மா அந்த வார்த்தையை ஒத்துப்பாங்களான்றதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். பெண் உறுப்பு தம்பி, பெண் பிறப்பு உறுப்பு இருக்குல்ல, அந்த வார்த்தையை இவன் கொச்சையா லோக்கல் தமிழில் சொல்லி தான் பொது மேடையில் நேற்று பேசியிருக்கிறான். எல்லா ஆதாரமும் இருக்கு என்கிட்ட, நான் தரேன், நீங்கள் போட்டு விடுங்க. இதை திமுக ஏற்றுக்கொள்ளுதா, வரவேற்குதா? இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு கேவலமானவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல மக்கள். இப்ப தொடர்ச்சியாக சிவாஜி கிருஷ்ணன் முடிச்சு நீங்க கட்சியில விட்டு நீக்கிட்டு அவனை பேசாம இருக்க போறாரு. அவனே மேடையில் வந்து சொல்றானே, பெரியவர் முறைக்கிறாரு, சின்னவர் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு, பேசுன்றாருன்னு ஒரு மேடையில் சொல்றான். யாரு, நம்ம சன் டிவி பிரதர்ஸ்ல ஒரு ஆள் இருக்காருல்ல, யாரு, மாறன் சகோதரர்கள்ல, அவர் சொல்றாரு, இன்னைக்கு அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார், யூடியூப் சூப்பர் ஸ்டார் சொல்லி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பொது பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது அவருக்கு மகுடம் சூட்டி பாராட்டுறேனாக்கா, என்னடா நீங்க உங்களுடைய பகுத்தறிவு சித்தாந்தம் என்ன, நீங்க பெண்ணியம் பேசுறீங்க?